உண்மையான சமய சகிப்புத்தன்மை. இந்தியாவினுடைய பெரிய பெருமை தெரியுமா? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கூறுவே செகுலரிசம் தான். பதவி இருக்கிற எல்லாரும் முன்னாள் எம்பி இருக்கிறார்கள் தெரியும், எம்பிகளாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் பிரதமர் ஜனாதிபதி உட்பட அத்தனை பேரும் இந்தியாவினுடைய செகுலரிசத்தை பாதுகாப்பதை, செகுலரிசத்தை அவர்கள் கட்டி காப்பதை உறுதி செய்வதை தான் அவர்கள் எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள். செகுலரிசம் என்ன? செகுலரிசம் என்றால் கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது. ஜனாதிபதிக்கு ஒரு மதம் இருக்கலாம், பிரதமருக்கு ஒரு மதம் இருக்கலாம், அமைச்சருக்கு ஒரு மதம் இருக்கலாம், எனக்கு ஒரு மதம், உங்களுக்கு ஒரு மதம். கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை. அரசு என்பது மதம் சாராத அரசு என்பதுதான் செகுலரிசம் அர்த்தம். ஆனா இன்னைக்கு முழுக்க ஒரு அரசு என்பது ஒரு பக்க சார்பாக, ஒருதலை பட்சமாக, ஒரு மதத்தின் பக்கம் சார்புடையதாக போய்விட்டதா இல்லையா? இந்த மண்ணில் நல்லிணக்கம் எதனால் பேசப்பட வேண்டும் என்றால் இந்த ஒன்றுக்காக. செகுலரிசம் என்பது குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. இந்த செகுலரிசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மதம் பிடிக்கலங்கிறதுக்காக அவன் செஞ்ச நீதத்தை கூட அனுமதிக்காம இருக்கிறதும், அநீதத்தை கண்டிக்காம இருக்கிறதும் இதெல்லாம் தவறு அல்லவா? குர்ஆனுடைய ஒரு ஆயத்து உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியாக வேண்டும். வலா யஜ்ரிமன்னகும் ஷனாஅனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு விரோதம் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த விரோதம் அவரை எனக்கு பிடிக்கல, ஆனா அதுக்காக நீ வழங்குகிற தீர்ப்புகளில் அவர்களுக்கு நீதம் இல்லாம நீ நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரியாக இருந்தாலும் ஒரு மண்ணில், ஒரு அரசில்